ஒரு காலத்தில் கடற்கரைக்கு அருகே இருந்த ஒரு அழகான கிராமம். அந்த கிராம மக்கள் பெரும்பாலும் மீன் பிடித்து தான் வாழ்க்கையை நடத்தினாங்க. அந்த ஊரில் பெரியசாமி என்ற ஒரு செல்வந்தர் மீனவர் இருந்தார். அவருக்கு நல்ல பெயரும் மதிப்பும் இருந்தது. அவருக்கு ஒரே ஒரு மகன் கார்த்திக். அவன் நகரத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துட்டு வந்தான். ஒரு நாள் பெரியசாமியின் மனைவி மங்கம்மா சொன்னா, கார்த்திக் படிப்பு முடிஞ்சு வரப்போறான். அவனுக்கு நல்ல ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணலாமே. கல்யாணம் பண்ணி வைக்கலாமாங்கன்னு கேட்டாங்க. பெரியசாமியும், நானும் அதைத்தான் யோசிச்சேன். என் நண்பன் முத்தையாவோட மகள் நந்தினி நல்ல பொண்ணு. அதற்கு மங்கம்மா அவங்க குடும்பம் நல்ல குடும்பம்தான். ஆனா கார்த்திக் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாமே. கேட்டாங்க. நாட்கள் அப்படியே கழிந்தன. கார்த்திக் படிப்பு முடித்துட்டு வீட்டுக்கு வந்தான். எல்லோரும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் ராமசாமி கார்த்திக் கிட்ட கேட்டாரு, கார்த்திக், உனக்கு நந்தினியை பார்த்திருக்கேன், சம்மதமா? அவன் நல்ல பொண்ணுடா. உனக்கு சம்மதமான்னு கேட்டாரு. கார்த்திக் சிரிச்சுக்கிட்டே, அப்பா, நீங்க சொல்றது எல்லாம் நல்லதுக்கு தான், உங்க விருப்பப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டான். ஒரு நல்ல நாளா பார்த்து கார்த்திக் மற்றும் நந்தினிக்கு கல்யாணம் பிரம்மாண்டமா நடந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் முத்தையா கவலையா சொன்னா, என் பொண்ணு கொஞ்சம் நகர வாழ்க்கைக்கு பழகிவள். கிராமத்து சடங்குகள் புரியாது. ஏதாவது தவறு பண்ணினா மன்னிச்சுக்கோ. வச்சிருங்கன்னு சொன்னாரு. திருமணத்துக்கு பிறகு ஒரு நாள் மங்கம்மா நந்தினியை கூப்பிட்டு சொன்னாங்க, நந்தினி, நம்ம வீட்டு குலதெய்வம் மாதிரி நம்ம தொழில். இந்த கருவாடு தான் நம்ம குடும்பத்துக்கு வாழ்வாதாரம். இத மதிச்சு முதல்ல இந்த கருவாடு தூக்கு சாதத்துக்கு நன்றி சொல்லி வணங்குன்னு சொன்னாங்க. நந்தினி அதை பார்த்ததும், என்னம்மா இது, உலர்ந்த மீனுக்கு வணங்கணுமா? இதெல்லாம் கிராமத்து பழக்கம், நான் ஏன் பண்ணணும்? நான் பண்ண மாட்டேன், சீச்சி, அதை பார்க்கவே அருவருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா. நாட்கள் அப்படியே கடந்தன. அப்படி ஒரு காலை நந்தினிக்கு ரொம்ப பசி. அம்மா, எனக்கு சாப்பாடு வேணும், என்ன இருக்குன்னு மங்கம்மாவை பார்த்து கேட்டா. மங்கம்மா சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் கருவாடு தொக்கு சாதம் தான். நந்தினி அதை கேட்ட உடனே, ஐயோ, எனக்கு வேண்டாம், சீச்சி, எனக்கு அதோட மனம் கூட பிடிக்காதுன்னு சொன்னான். அதற்கு மங்கம்மா மெதுவா சொன்னா, இந்த கருவாடு தான் நம்ம குடும்பத்துக்கு உயிர் தருது, இகழக்கூடாது. ஆனா நந்தினி அதை காதை கொடுத்து கேட்கவே இல்லை. காலம் அப்படியே கடந்து போச்சு. நந்தினி கர்ப்பமானாள். ஒரு அழகான பெண் குழந்தையை பிறந்தெடுத்தாள். அந்த குழந்தையின் பெயர் சூட்டு விழாவுக்கு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டாங்க. பிரம்மாண்டமா நடந்துச்சு. அந்த சமயத்தில் திடீரென குழந்தையை காணவில்லை. நந்தினி அலறியபடி, குழந்தைய காணும், இப்பதான் தூக்கி இருந்தேன், எங்க போச்சுன்னு கத்துனா. எல்லாருமே அதிர்ச்சியானாங்க. வீடு முழுக்க தேடினாங்க, வெளியேயும் தேடினாங்க. ஆனா குழந்தை மட்டும் கிடைக்கவே இல்லை. அப்போது வீட்டு பக்கத்துல இருந்த நாய்க்கு ஏதோ சந்தேகம். அது குறைச்சிக்கிட்டே ஓடிட்டு இருந்தது. எல்லாரும் அதை பின்தொடர்ந்தே போனாங்க. பின்புறம் கருவாடு உலர வைக்கும் ஒரு இடம் இருந்தது. அங்கே ஒரு பூனை குழந்தையை இழுத்து போக முயற்சி செய்தது. அந்த நேரத்துல அங்க தொங்கி இருந்த கருவாடு கம்பி கீழே விழுந்தனால பூனை அதை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. குழந்தை அப்படியே பாதுகாப்பா இருந்தது. ஊர்ல இருக்கிற எல்லோருமே, ஆஹா, கருவாடு வைத்திருந்த இடமே குழந்தையை காப்பாத்துச்சுன்னு சந்தோஷத்தோட சொன்னாங்க. நந்தினி கண்ணீரோடு, அம்மா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த தொழிலை, இந்த உணவை ரொம்ப கேவலப்படுத்திட்டேன். ஆனால் இதே கருவாடு இருந்த இடம்தான் என் குழந்தைய காப்பாற்றுச்சு. இனிமே எப்போவும் அதை நான் மதித்து நடப்பேன், கேவலப்படுத்த மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டா. அந்த நாள்ல இருந்து நந்தினி தானே கருவாடு தொக்கு செஞ்சு எல்லாருக்கும் பரிமாறினா. குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்தது. எந்த தொழிலும் சிறிய தொழில் இல்லை. நமது வாழ்க்கைக்கு உணவு தரும் பொருளை இகழக்கூடாது, அதை மதித்து நடக்க வேண்டும்.